السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இஸ்திகால் என்ற பாடத்தை நாம் தெளிவாக கண்டோம். அந்த பாடத்தில் என்ன கண்டோம்? ஒரு இஸ்மு முந்தி வரும், அந்த இஸ்முடைய ஆமில் பிந்தி வரும். அந்த ஆமில் இந்த இஸ்முக்கு அமல் செய்யாமல் அந்த இஸ்முடைய லமீருக்கு அமல் செய்யும். அப்ப இந்த இஸ்முக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தானே கண்டோம். உதாரணமாக அல் கரீபா காபல் தஹு, அந்நியனை நீ சந்தித்தால். இப்ப இந்த காபல் த என்பது ஃபேலமிர் ஃபாயில், கரீபு மஃபூல். இந்த ஹூ வராட்டி ஃபேலமிர் ஃபாயில் மஃபூல். ஆனா இந்த ஹூ வந்துட்டனால இந்த ஃபேலமிர் ஃபாயில் இந்த ஹூ மஃபூல் ஆயிடுச்சு. அப்ப இந்த கரீபாவுக்கு எது ஃபேலு, எது அமல் செஞ்சிச்சு, இந்த மாதிரி வந்தால் அதுதான் இந்த முன்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு மஷ்ஹூல் அன்ஹு என்று பெயர் என்று நாம் கண்டோம். இந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு என்ன ஏராப் வழங்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம். என்ன ஏராபு? இந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு முன்னாடி ஃபேலில் நுழையக்கூடிய, ஃபேலில் தான் நுழையும் அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால், இந்த மூணுமே ஃபேல்ல தான் நுழையும் அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால், இப்ப போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்க வேண்டும். ஏன்? இந்த இன்னும் வந்து ஃபேல்ல தான் நுழையும். ஆனா தக்கதீர்ல ஒரு ஃபேலை வச்சுட்டு இந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்கணும்னு படிச்சோம். ஒன்னொன்னு இருக்கு, சில அதாத்துகள் இஸ்முல தான் நுழையும். இப்ப இதா என்பது இஸ்முல தான் நுழையும். அதனால நடுவுல ஒரு ஃபேலை என்ன செய்ய முடியாது, நம்ம தக்கதீர் வைக்க முடியாது. அப்ப முபத்ததா என்ற அடிப்படையில் அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு ரஃபா தான் கொடுக்கணும்னு படிச்சோம். அதே போல சில அதாத்துகள் இருக்கின்றன, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அப்படி மஷ்ஹூல் அன்ஹுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அதாத் வந்துச்சுன்னா, பின்னால் உள்ள ஒன்று முன்னால் ஒன்றுக்கு அமல் செய்யாது என்பதை போல் ஒரு அதாத் வந்தால், அப்பொழுது முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப இது எதுவுமே வராட்டி ரெண்டு வகையாவும் படிக்கலாம். ஷரஃபக்க ஷரஃபுக்க போன்று இது எதுவுமே வராட்டி அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு ரஃபாவும் கொடுக்கலாம், நசபும் கொடுக்கலாம் என்பதை கண்டோம். அப்ப எதுவுமே வராட்டினா ஃபேலுக்கு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல இஸ்முக்குன்னு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல அதுக்கு பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது அத்தகைய அதாத்து வராட்டி, எதுவுமே வராட்டி அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு என்ன செய்யலாம்? ரெண்டு வகையான நசபு, ரஃப, இந்த ரெண்டு வகையான யாராவும் கொடுக்கலாம் என்பதை நாம் என்ன செய்தோம், தெளிவாக கண்டோம். இதனுடைய பயிற்சிகள், கேள்வி பதில்கள் அனைத்தையும் தான் என்ன செய்ய போகின்றோம் இப்பொழுது நமூதஜ் என தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லாத்தையும் வாருங்கள், முழுமையாக காண்போம். இது முழுமையாக கண்டு இந்த இஸ்திகால் பாடத்தை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் பயிற்சிகளை ஆரம்பித்திருந்தோம். அதிலே பயிற்சிகளின் முதல் பயிற்சியில் ஒரு நீண்ட பயிற்சி, அதிலே பாதி பயிற்சியை நாம் முடித்திருந்தோம். இந்த கவிதைகளுக்கு முன்னாடி வரை நாம் முடித்து விட்டோம். இன்னும் இந்த 4 கவிதைகள் மட்டும்தான் மீதம் உள்ளது. வாருங்கள், அந்த 4 கவிதைகளையும் நாம் பார்த்து விடுவோம். அப்ப என்ன கேட்டாங்க இந்த பயிற்சியின் கேள்வியில? இதுல வர மஷ்ஹூல் அன்ஹு எதுன்னு குறிப்பிட சொன்னாங்க. அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு என்ன யாராப் கொடுக்கணும்னு குறிப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதோடைய சட்டம் என்ன, நசபு வாஜிபா இல்ல ரஃபா வாஜிபா இல்ல ரெண்டுமே கூடுமா என்ன, அதோடைய சட்டத்தை விளக்க சொன்னாங்க. அப்ப நசபு வாஜிப்னா அதோடைய காரணத்தையும் கூறு, ரஃபா வாஜிப்னா அதோடைய காரணத்தையும் கூடு, இல்ல ரெண்டுமே கூடும்னா அதோடைய காரணத்தையும் சொல்லி அதோடைய சட்டத்தை விளக்க சொன்னாங்க. ஓகேவா? அதுதான் இப்ப நம்ம இந்த கவிதைக்கு அர்த்தம் பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஏராப்பா மஷ்ஹூல் அன்ஹுனா என்ன நமக்கு தெரியும். சரியா? அந்த ஃபேலுக்கு முந்தி வரக்கூடிய அந்த வார்த்தை தான் என்னது, மஷ்ஹூல் அன்ஹு. அதோடைய ஏராப் என்ன, அதோடைய ஹுக்ம் என்ன, வாஜிபா ஜவாசானு, அதே போல அதுக்கு ஏன் இந்த ஹுக்மு வந்துச்சுன்ற காரணத்தையும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, 13வது கேள்வி. அப்ப அது கவிதை கொடுத்திருக்காங்க. என்ன? வமன், யார், நஃப்ஸஹு சானஹா, நஃப்ஸஹு சானஹா, யார் தன்னுடைய நஃப்ஸை, ஆன்மாவை, தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வாரோ, அந்த ஜில்ல, அது அந்த உள்ளம் சருகுவதில் இருந்து யார் தன் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்வாரோ
அவராகிறவர் யார் பாதுகாத்துக் கொள்வாரோ யைஷ் அவர் வாழ்வார் சையீதன் ஒரு தலைவனாக அவர் வாழ்வார் வயமுத் சையீதன் ஒரு தலைவனாக அவர் மடிவார் அதாவது மரணிப்பார். அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை பாதுகாத்துக்கணும். எந்த ஒரு சருகாமல் எந்த ஒரு தவறும் செய்யாமல் தவறான பாதைகள் பக்கம் செய்யாம நம்ம என்ன செஞ்சா வாழ்ந்தாவே நல்லவனா வாழும் பொழுது ஒரு தலைவனா வாழலாம், இறக்கும் பொழுது ஒரு தலைவனா என்ன செய்யலாம், இறக்கலாம். சரியா? அதான் இதோடைய அர்த்தம். 14வது பாருங்க. கைஃப மஜிதல் பிலாதி நபுனிஹி இன் லம் யகு ஃபீனா ரயுன் ஃபீனா சபாது. எப்படி நம் நாடு, பிலாதுனா என்னது, நாடு. அப்ப ஒரு நாட்டு ஒரு தேசம், தேசம்னா பல ஊர்கள் இருக்கும்ல, அதான் இங்க தேசம் நான் தமிழ்ல சொல்றேன். அப்ப ஒரு தேசத்தின் கண்ணியத்தை ஒரு தேசத்தின் புகழை எப்படி நபுனீகி அந்த புகழை நாம் கட்டி அமைப்போம், கட்டி எழுப்புவோம். இல்லம் எக்கும் நம்மிலே ஆகியில்லை என்றால் நல்ல சிந்தனை நம்மிலே ஆகியில்லை என்றால் ஒஃபீனா இன்னும் நம்மிலே உறுதி சபாத்து உறுதி ஆகியில்லை என்றால் எப்படி இந்த தேசத்தின் புகழை நாம் கட்டி அமைப்போம். சரியா? அப்ப நல்ல சிந்தனை இருக்கணும், அடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு சிந்தனை இருக்கணும், அதே போல மனம் தளராத ஒரு உறுதி இருக்கணும். அது ரெண்டுமே இல்லாத பொழுது ஒரு தேசத்தின் வளர்ச்சி எப்படி நடக்கும். சரியா? அதான் இங்க இந்த கவிதையின் அர்த்தமாகும். 15வது பாருங்க. மஹ்மா லஈமல் கௌமி அக்ரம் தஹு. ஒரு கூட்டத்தில் இழிவானவனுக்கு நீ சங்கை செய்தாலும், எவ்வளவு சங்கை செய்தாலும், பலன் தராகு நிச்சயமாக அந்த இழிவானவனை நீ காண மாட்டாய். சாஹிபன் முஹ்லிசன் ஒரு மன தூய்மையான ஒரு தோழனாக அந்த இழிவானவனை நீ காண மாட்டாய், நிச்சயமாக காண மாட்டாய். அப்ப நீ எப்பொழுதெல்லாம் நீ அந்த கூட்டத்தில் இழிவானவனுக்கு சங்கை செய்தாலும், எவ்வளவுதான் செஞ்சாலும் அவன் எப்பவுமே என்னது இழிவானவனதான் இருப்பான். ஒரு நல்ல முஹ்லிஸான தோழனாக நீ அவனை காண மாட்டாய். சரியா? அதான் நம்ம நிறைய உதாரணம் கூட சொல்லுவாங்க. என்னது, நம்ம எவ்வளவுதான் தப்பு செஞ்சவன, அதாவது இழிவானவனை கூப்பிட்டு வந்து அவனுக்குரிய மரியாதை கொடுத்தாலும், இதுக்கு தமிழ்ல ஒரு அழகான இது சொல்லுவாங்க. அதாவது சாக்கடையில இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள விட்டு அது மறுபடியும் சாக்கடைக்கே போகணும். அந்த மாதிரிதான் என்னது, ஒரு இழிவானவனை நீ எவ்வளவுதான் சங்கை செய்யினாலும் அவன் எப்பவுமே முஹ்லிஸான மன தூய்மையான தோழனாக அவனை நீ காண மாட்டாய். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க 16வது. ஹைசுமா ரவுல சுர்தஹு தல்க ஃபீஹி ஜஹ்ரன் நாலிரன் வமாஅன் வதீபன். எப்பொழுதெல்லாம் ரவுல் என்றால் தோட்டம், பூங்கா. சரியா? பூங்காவிற்கு அங்கே நீ சந்திக்கும் பொழுதெல்லாம், நீ அங்கே காணும் பொழுதெல்லாம், நீ அங்கே செல்லும் பொழுதெல்லாம், அந்த ரவுலா என்ற இடத்தில் நீ செல்லும் பொழுதெல்லாம் தல்க ஃபீஹி அந்த பூங்காவிலே நீ காண்பாய். ஜஹ்ரன் நாதிரன் பிரகாசமான பூவை நீ காண்பாய், பூக்களை என்னது பிரகாசமான பூக்களை நீ காண்பாய். மாஅன் இன்னும் தண்ணீரை காண்பாய். தீபன் இன்னும் நறுமணத்தையும் நீ காண்பாய். அப்ப அந்த பூங்காவை நீ நீ எப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த பூங்காவை சென்றாலும் அந்த இடத்திற்கு, சரியா, அங்கு செல்லும் பொழுதெல்லாம் பிரகாசமான பூ, தண்ணி, அதே போல நறுமணத்தை நீ காண்பாய். இப்போ இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்கள் இப்பொழுது அதோடைய சட்டங்களை நாம் கீழே பார்ப்போம். அப்ப அதோடைய ஏராபு எல்லாமே பார்ப்போமா? இந்த ஃபர்ஸ்ட் கவிதை வந்துச்சுல, என்னது, தன் நப்சை யார் பாதுகாத்துக் கொள்வாரோ, தவறாக செய்யாமல் பாதுகாத்துக் கொள்வாரோன்னு. இப்ப என்ன வந்துச்சு, மண் நப்சஹு சானஹான்னு வந்துச்சு. அப்ப நப்சஹுக்கு முன்னாடி மண் வந்துருச்சு. இப்ப மண்ணு எதுக்கு குறிப்பானது? மண்ணுக்கு அப்புறம் ஒரு ஃபேல் தான் வரணும். சரியா? அப்ப ஃபேல் வரணும். அப்ப மண்ணுக்கும் அப்புறம் ஃபேல் வரணும். அதனால இங்க ஃபேல தகுதீர்ல வச்சு இதுக்கு நசபு தான் கொடுத்தாகணும். சரியா? அப்ப இது மஃபூலுன் பிஹி ஆகும். இது நப்சஹுன்றது மஃபூல் பிஹி ஆகும். உஜூபு நஸ்பு கடமையானதா இருக்கும். இது என்னது, நசபா தான் படிக்க முடியும். ஏன்னா ஒரு மண்ணுக்கு அப்புறமா ஃபேல் தான் வைக்க முடியும், இஸ்மு வைக்க முடியாது. அதனால முபத்ததாவா படிக்கவே முடியாது. அதனால ஃபேல் உள்ள வச்சு இது நம்ம மஃபூலா தான் படிச்சாகணும். அதனால நசபு வாஜிபாகும். இந்த மஷ்கூல் நன்கு நிகழ்ந்து விட்டது. பாதமா எஃப்கசு பில் அஃபாலி ஃபேல்களை கொண்டு குறிப்பாகும் ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. அப்ப ஃபேல்களை கொண்டு குறிப்பாகும் மண் என்பதற்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. சரியா? அதனால என்னது, மஃபூலா தான் படிக்கணும், நசபு வாஜிபாகும். அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு, அதோடைய ஏராபு சொல்லியாச்சு, அந்த ஏராபுடைய ஹுக்குமையும் சொல்லியாச்சு, அந்த ஏராபுக்கான ஹுக்குமின் சட்டத்து காரணத்தையும் சபபையும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க மஜிது.
மஜிதுன்னு இருந்துச்சுல அது ரெண்டாவது கவிதை என்ன படிச்சோம்? ஊரின் கண்ணியத்தை எப்படி நம்ம உயர்த்துவோம், நம்மளுக்கு நல்ல சிந்தனை இல்லைன்னா அப்ப கைஃப மஜிதல் பிலாதி, அப்ப கைஃபன் வந்துருச்சு. இப்ப கைஃபன்றதும் ஃபேலுக்கு குறிப்பானது, கைஃபுக்கு அப்புறமா ஃபேல் தான் வரணும். அதனால ஃபேல உள்ள வச்சு இது மஃபூலுன்னு தான் படிச்சு ஆகணும். சரியா? மஃபூலுன் பிஹி அவு முபத்தத உன். ஓகேவா? இங்க முபத்தத உன் கொடுத்திருக்காங்க, இது வரக்கூடாது, மஃபூலுன் பிஹி மட்டும்தான் வரணும். சரியா? இப்ப மஃபூலுன் பிஹி மஜிதான் தான் படிக்கணும். உஜூப நஸ்பி நஸ்பு வாஜிபாகும். காரணம் முன்னாடி ஃபேலுக்கு குறிப்பான கைஃபான்னு வந்துருச்சு. அப்ப ஃபேல உள்ள வச்சு இதுக்கு மஃபூலா தான் படிச்சாகணும். வக்கஅ பஅத மா யஹ்தஸு பில் அஃபாலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு அந்த மஸ்பூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. மஜ்தன்ற அந்த மஸ்பூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. இப்ப குறிப்பான ஒண்ணு கைஃபக்கு பிறகு இந்த மஸ்பூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. அதுக்கு பாருங்க, அடுத்துக்கு அப்புறமா என்ன செய்யும்? கூட்டத்தில் இழிவானவனுக்கு நீ எவ்வளவு சங்கம் செஞ்சாலும் அவன் என்ன செய்வான்? ஒரு தோழன், ஒரு நல்ல தோழனாக நீ அவனை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அதுல என்ன வந்துச்சு? மஹ்மாக்கு அப்புறமா வந்துச்சு. இப்ப மஹ்மா இதுக்கு குறிப்பானது, ஃபேலுக்கு குறிப்பானது. அப்ப மஹ்மா பக்கத்துல இந்த இஸ்மு வரலாமா? வரக்கூடாது. அதனால ஒரு ஃபேல உள்ள தக்தீர்ல வச்சு இது மஃபூலா தான் படிச்சாகணும். சரியா? அப்ப மஃபூல் பிஹி நஈமல் கௌமி மஃபூல் பிஹி உஜூபு நஸ்பி நஸ்பு வாஜிபாகும். இதோடைய ஹுக்குமு. அப்ப இந்த ஹுக்குமுக்கான காரணம் இங்க இருக்கு பாருங்க. வகஅ பஅத மா யஹ்தஸு பில் அஃஆலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. இந்த லைமுல் கௌமு ஃபேலுக்கு கொண்டு குறிப்பான மஹ்மாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. அதுதான் காரணம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க ரவுல். ரவுலுக்கு என்ன படிச்சோம்? ஹைசுமா ரவுலான்னு படிச்சோம்ல. ஹைசுமா, இந்த ஹைசுமா இதுமா நம்ம அவாமில்ல படிச்சிருப்போம். அந்த ஹைசுமாவுக்கு பிறகு என்ன வருது? ரவுலுன்னு வந்துருச்சு. அப்ப நீ எங்கே அந்த தோட்டத்துக்கு சென்றாலும், அந்த தோட்டத்துல நீ எங்கே சென்றாலும் என்ன இருக்கும்? பூ இருக்கும், நறுமணம் இருக்கும் சொன்னோம்ல. அந்த தோட்டத்தில் நீ எங்கே சென்றாலும் சொன்னோம்ல. அந்த ஹைசுமா என்பது ஃபேலுக்கு குறிப்பானது. அப்ப அதுக்கப்புறம் இஸ்மு வரலாமா? வரக்கூடாது. அப்ப இந்த இஸ்மு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நடுவுல ஒரு ஃபேல் தக்குதீர்ல இது வச்சு இந்த மஃபூலா தான் படிச்சாகணும். சரியா? இப்ப மஃபூலுன் பிஹி மஃபூல் பிஹி ஆகும். உஜூபு நஸ்பி நஸ்பு வாஜிபாகும், கடமையாகும். வகஅ பஅத மா யஹ்தஸு பில் அஃஆலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பானதுக்கு பிறகு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. மஷ்கூல் அன்ஹுன்றது ஃபேலை கொண்டு குறிப்பான ஹைஸ்மாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. அதனால ஒரு நசப்பு தான் கொடுத்தாகணும். மஃபூல் பிஹி அடிப்படையில் நசப்பு தான் கொடுத்தாகணும். உள்ளுக்குள்ள ஃபேல தக்தீர் வச்சுதான் ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த இரண்டாவது பயிற்சியை முதல் பயிற்சியை முழுமையாக முடித்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது நம்ம என்ன செய்ய போறோம்? இரண்டாவது பயிற்சி ஆரம்பிக்க போறோம். இந்த இரண்டாவது பயிற்சியும் நீண்ட பயிற்சி. ஆனா இது என்னது? நம்ம கேப் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதனால வேற என்ன செய்யலாம்? அதை ஃபில் பண்ணுவோம் வாங்க. பயிற்சி நம்பர் 2. லா இஸ்மன் மஷ்கூலன் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுவான இஸ்மை ஒரு பெயர் சொல்லி வை. அன்ஹு மஷ்கூல் அன்ஹுன்னு சேர்த்து படிக்கணும். மஷ்கூல் அன்ஹுனா என்ன நம்ம சொல்லிட்டோம்? ஒரு ஃபேலோட லமீர் வரும், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த இஸ்முக்கு தான் மஷ்கூல் அன்ஹுன்னு பேரு. அதை பாடத்துல நம்ம தெளிவா சொன்னோம். அது அரபிலையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப காலியான இடத்துல மஷ்கூல் அன்ஹுவான ஒரு பெயர் சொல்லி வை. தொபையின் இன்னும் விளக்கு மா எஜிபு ரஃபுஹு வமா எஜிபு நஸ்புஹு வமா யஜூசு ஃபீஹில் அம்ரானி. எதனுடைய மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா கடமையாகும் ஒன்றை விளக்கு, அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு கடமையாகும் ஒன்றையும் விளக்கு. இன்னும் அந்த மஷ்கூல் அன்ஹுவிலே ரெண்டு காரியமும், நசபு ரஃபா என்ன ரெண்டு காரியமும் கூடுமே அந்த ஒன்றையும் நீ என்ன செய் விளக்கு. அதிகிரில் அஸ்பாபி, காரணங்களை கூறுவதுடன், ஏன் நசபு கடமை, ஏன் ரஃபா கடமை, ஏன் ரெண்டுமே கூடுன்ற அந்த காரணங்களை கூறுவதுடன் இந்த நீ விளக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் காலியான இடத்த தயாரிக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு ரஃபா வருமா, நசபு வருமா, இல்ல ரெண்டுமே வருமான்றத நம்ம விளக்கணும். அதுக்கான காரணங்களையும் நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து சொல்லணும். சரியா? இப்போ வாருங்கள், அதோடைய அர்த்தத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கீழே பாத்துருவோமா? இதோ பாருங்க, இங்க என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்ப நம்பர் 1 பாருங்க. இதழ் மா இதழ் மால இத்தஹர்தஹு நஃபஅக, செல்வத்தை நீ சேகரித்து வைத்தால் உனக்கு அது பலன் தரும். பாருங்க, நம்மளுக்கு தெரியும் சட்டம். இதுக்கு முன்னாடி ஃபேலுக்கு குறிப்பான ஒரு அதாத் வந்துட்டா அது நசபா தான் படிக்கணும். அந்த ஃபேலுக்கு குறிப்பாயிடுச்சுல, அதனால ஃபேல உள்ள வச்சு இது நசபா தான் படிக்கணும். இப்ப பாருங்க, எஜிபு நஸ்புல் மஷ்கூலி அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு செய்வது கடமையாகும். ஏன்? வகஅ பஅத மா யஹ்தஸு பில் அஃஆலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. அப்ப இந்த மஷ்கூல் அன்ஹு ஃபேலுக்கு குறிப்பான இதாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. அதனால இது அப்படிதான் படிச்சாகணும். நசபு வச்சுதான் படிச்சு ஆகணும். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அலா ஹைரன் அமில்தஹு. அப்ப அலா ஹைரன் அமில்தஹு, நல்லதை நீ அமல் செய்ய வேண்டாமா? அப்ப தஹ்லீலுடைய வார்த்தை இது அலா என்பது. சரியா? இப்ப நல்காரியத்தை நீ அமல் செய்ய வேண்டாமா? ஓகேவா? அப்ப அது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? அலா என்பது தஹ்லீல். அந்த தஹ்லீலுக்கு பிறகு இதுதான் வரணும். அப்ப நன்மை செய்திருக்க கூடாதான்னு கேட்கிறோம். அந்த அலாவுக்கு பின்னாடி ஃபேல் தான் வரணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபேலுக்கு குறிப்பான ஒரு அதாத்துக்கு பின்னாடி வந்தா
அது ஃபேல உள்ளுக்குள்ள வச்சு இதை நசபா தான் படிச்சாகணும். சரியா? எஜிபு நஸ்புல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு செய்வது கடமையாகும். ஏன் கடமை? வக அபாதமா எஃப்தசு பில் அஃபாலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு இந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது, அதனால நசபு கொடுக்கறது தான் கடமை, இது ஃபேல் உள்ள வச்சு. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க. ஜெய்துன் லவுலா சாஹப்தஹு லஸ்தஃபக்த, ஜெயித் ஆகிறவன் அவனை நீ தோழமை கொண்டிருக்க கூடாதா? அந்த ஜெயிதை நீ தோழமை கொண்டிருக்க கூடாதா? சரியா? நீ பலந்த நீ ரஸ்தஃபத்த, அவனை நீ என்னது, அப்படி நீ செய்திருந்தால், அப்படி அவனை தோழமை கொண்டிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? பலன் அடைந்திருப்பாய். ஓகேவா? அப்ப அந்த செய்தி நீ தோழமை கொள்ளாமல் இருந்தால் கொண்டிருக்க கூடாதா? அப்படி கொண்டிருந்தா நீ என்ன செஞ்சிருப்பாய்? பலன் அடைந்திருப்பாய்ன்றாங்க. சரியா? அப்ப இங்க செய்து இருக்கா, அதுக்கு நான் செய்துக்கு அப்புறம் லவ்லா வருது. இந்த லவ்லா என்ன செய்யும்? இந்த அதாத்து பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாம தடுக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி அதாத்து வந்துருச்சுன்னா நடுவுல இந்த ஜெயிதுக்கு முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்கணும்னு படிச்சோம்ல. எஜிபு ரஃபுல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா கொடுப்பது கடமையாகும். ஜெய்துன் தான் படிக்கணும். ஏன்? வகஅ கபல அதாத்தின் லா யஅமலு மா பஅதஹா ஃபீமா கபலஹா, ஒரு அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றிலே அமல் செய்யாது, அத்தகைய அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது. இப்ப லவுலாவுக்கு முன்னால் வந்துருச்சு மஷ்கூல் அன்ஹு, அதனால அதுக்கு ரஃபா தான் கொடுக்கணும். இதோட தெளிவெல்லாம் நம்ம பாடத்துல கண்டுட்டோம். சரியா? அப்ப அதனால சுருக்கமா அதோடைய சட்டம் என்னது, இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி நடுவுல அதாவது வந்து அது பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாதுன்னா என்னதான் சட்டம்? இதுக்கு ரஃபா தான் கொடுக்கணும்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, இத சுஆல ஃபஹிம்தஹு ஃபஅஜிப் அன்ஹு, கேள்வியை நீ விளங்கி விட்டாய் என்றால் அந்த கேள்வியை தொட்டும் பதிலளி. அப்ப இங்க இதா என்பது ஃபேலுக்கு குறிப்பானது. ஃபேலுக்கு குறிப்பாயிருச்சுனாவே என்னதான், இங்க என்னதான் கொடுக்கணும்? நசபு தானே கொடுக்கணும். எஜிபு நஸ்புல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு கொடுப்பது கடமையாகும். ஏன்? வகஅ பஅதமா யஃப்தஸு பில் அஃஆலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது, ஃபேல்களை கொண்டு குறிப்பான இதாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது, அதனால இது மஃபூல் அடிப்படையில் நசபு கொடுத்து உள்ளுக்குள்ள ஃபேல் தான் வச்சாகணும். ஏன்? இதற்கு அப்புறமா ஃபேல் தான் இருக்கணும், அதனால அது உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க. அல் கித்தாரு ஹல் ரகீப்தஹு, ட்ரெயின் ஆகிறது. கித்தார்னா என்னது? ரயில். இப்ப ரயில் ஆகிறது, அந்த ரயிலில் நீ பயணித்துள்ளாயா? அப்ப ஹல் என்பது பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாமல் தடுக்கும். அப்ப இந்த மாதிரி இருந்துச்சா ரஃபா தானே கொடுக்கணும். அதான் எஜிபு ரஃபுல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா கொடுப்பது கடமையாகும். வகஅ கபல அதாத்தின் லா யஅமலு மா பஅதஹா ஃபீமா கபலஹா, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றிலே அமல் செய்யாதே, அத்தகைய அதாத்துக்கு பிறகு அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது. அப்ப இந்த ஹல்லுக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த ஹல்லுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது, அப்படிப்பட்ட அதாத்துக்கு முன்னால் இந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது, அதனால ரஃபா தான் கொடுக்கணும். சரியா? அதுக்குமா பாருங்க அல் பாப். அப்ப இந்த இடத்துல ரஃபா தான் கொடுக்கணும். அல் பாபு அலா. அப்ப எப்படி படிக்கணும் பாருங்க. அல் பாபு அலா அக்லக்தஹு, அந்த கதவாகிறது அதை நீ மூடி இருக்க கூடாதா? அலா அக்லக்தஹு, அதை நீ மூடி இருக்க கூடாதான்னு படிக்கணும். சரியா? அப்ப தஹ்லீலுடைய வார்த்தை, தஹ்லீல் என்ன செய்யும்? பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாமல் தடுக்கக்கூடிய ஒரு அதாத்து தான் இது. சரியா? அப்ப இதுக்கு ரஃபா தானே கொடுக்கணும். அப்ப அல்பாபுன்னு தான் படிக்கணும். சரியா? எஜிப் ரஃபுல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா கொடுப்பது கடமையாகும். இப்ப ரஃபா கொடுக்க அடையாளமா லம்மத் தான் கொடுக்கணும். சரியா? பாருங்க ஏன் காரணம். வகஅ கபல அதாத்தின் லா யஅமலு ஃபீமா பஅதஹா ஃபீமா கபலஹா, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றில் அமல் செய்யாது, அத்தகைய அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது, மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. மஷ்கூல் அன்ஹு இந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாதே, அத்தகைய அதாத்துக்கு முன்னால் இந்த பாபு, இந்த மஷ்கூல் அன்ஹு என்ற பாபு நிகழ்ந்து விட்டது, அதனால அதுக்கு ரஃபா கொடுப்பது கடமையாகி விட்டது. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க. இனில் ஃபகீர அதைத்தஹு ஷக்கரலக்க, ஏழைக்கு நீ கொடுத்தால் உனக்கு அவன் நன்றி செலுத்துவான். அப்ப பாருங்க இன் என்பது ஃபேலுக்கு குறிப்பானது. அதுல இருந்தே நீ தெரிஞ்சிருப்பீங்க நசபு தான் கொடுக்கணும்னு. அதுக்கு அடையாளமா ஃபதஹ். சரியா? எஜிபு நஸ்புல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு கொடுப்பது கடமையாகும். ஏன்? காரணம் என்ன? வகஅ பஅதமா யஹ்தஸு பில் அஃஆலி, ஃபெயல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. சரியா? அப்ப ஃபெயல்களை கொண்டு குறிப்பான இன்னுக்கு பிறகு ஃபக்கீர் வந்துருச்சு. அப்ப இன்னுக்கு அப்புறம் ஃபேல் தான் வரணும், அதனால அது உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லிதான் ஆகணும். அப்ப அதுக்கு நெசப்பா தான் இது படிச்சு மஃபூலா வச்சு நெசப்பு கொடுத்துதான் படிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க அத்துஆஉ மன் தஆஹு பிஹி, துஆ என்பதாகிறது. அப்ப பிரார்த்தனை என்பதாகிறது. ஆஹ்
மன் தஆஹு பிஹி நஸ்ரஹு, அந்த பிரார்த்தனையை கொண்டு தன் உதவியை யாருக்கு நாடுவாரோ, யாருக்கு பிரார்த்திப்பாரோ, ஓகேவா, அதை கொண்டு அந்த பிரார்த்தனையை கொண்டு எவர் கேட்பாரோ, இது தனித்தனியா படிக்கணும். எப்படின்னா, மன் தஆஹு பிஹி, அந்த துஆவை கொண்டு யாருக்கு அவர் பிரார்த்தனை செய்கிறாரோ, நசரஹு, அவருக்கு அது உதவி செய்யும். அப்ப அந்த துஆவை கொண்டு யாருக்கு அவர் பிரார்த்தனை செய்கிறாரோ, நசரஹு, அவருக்கு அந்த துஆ உதவி செய்யும். அப்ப நம்ம பிரார்த்தனை என்பது அந்த பிரார்த்தனையை கொண்டு யாருக்கு நம்ம பிரார்த்திக்கிறோமோ அவங்களுக்கு அது உதவி செய்யும். மண்ணு ஷர்த்து, நசரன்றது ஜவாபு. சரியா? இப்ப இங்க பாருங்க, மண்ணு வந்துருச்சு. மண்ணு எப்படிப்பட்டது? பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு அதாத்து. சரியா? அதனால இதுக்கு என்னதான் கொடுக்கணும்? ரஃபா தான் கொடுக்கணும். அதான் கடமை. சரியா? எஜிபு ரஃபுல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா கொடுப்பது கடமையாகும். வக்கா, ஏன் காரணம் என்ன? வக்கா கபல அதாத்தின் லா யஅமலு மா கபலஹா ஃபீமா பஅதஹா, அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்றில் அமல் செய்யாது, அத்தகைய அதாத்துக்கு பிறகு மஸ்மூல் அன்பு நிகழ்ந்து விட்டது. அப்ப மண் என்பது எப்படிப்பட்டது? பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது, அத்தகைய மண்ணுக்கு முன்னால், சரி, அந்த அதாத்துக்கு முன்னால் அந்த மஸ்மூல் அன்பு நிகழ்ந்து விட்டது. ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க, அலா இனபன் இஸ்தரைத்தஹு, என்னது, திராட்சையை நீ வாங்கியிருக்க கூடாதா? இப்ப அலா என்பது தஹ்லீல் தானே. அப்ப அதுக்கப்புறமா ஐனாப் வந்துருச்சு, அலாக்கு அப்புறமா ஃபேல் தான் வரணும். அப்ப ஃபேல் வரணும்னா ஃபேல் உள்ள வச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறமா தான் இது மஃபூல் நசபுன்னு சொல்லிதான் ஆகணும். அதனால எஜிபு நஸ்புல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு கொடுப்பது கடமையாகும். வக்கா பாதமா எஃப்தசு பில் அஃஆலி, காரணம் என்ன? ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. அப்ப ஃபேல்களை கொண்டு குறிப்பான அலாவுக்கு பிறகு மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்துருச்சு. அதனால ஃபேலை உள்ள வச்சு மஃபூலா தான் படிக்கணும். ஓகேமா? அதுக்கும் பாருங்க, ரெண்டாவது அப்புறமா என்ன சொல்றாங்க? ஆஹ் இங்க இருக்கு பாருங்க. ஆஹ் அல் ஆலிமு, அறிஞராகிறவன், ஹைசுமா ஷாஹத்துஹு, எங்கே நீ அவனை கண்டாலும், அஃபா அவ்விம்ஹு, அவனுக்கு நீ கண்ணியம் கொடு. அப்ப அறிஞராகிறவர், அந்த அறிஞரை நீ எங்கே கண்டாலும் அந்த அறிஞருக்கு நீ கண்ணியம் கொடு. ஓகேவா? அப்ப ஹைசுமா என்பது ஃபேலுக்கு குறிப்பானது. அது மட்டும் அல்லாமல் அதுக்கு பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாமல் தடுக்கும். சரி, அமல் செய்யாது. ஓகேவா? அதனால இதுக்கு ரஃபா தான் கொடுக்கணும். எஜிபு ரஃபுல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா கொடுப்பது கடமையாகும். காரணம், வக்கா கபல அதாத்தின் லா யஅமலு மா பஅதஹா ஃபீமா கபலஹா, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றில் அமல் செய்யாது, அத்தகைய அதாத்துக்கு முன்னால் அந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. ஆலிம் என்ற மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. ஓகேவா? அதனால இதுக்கு ஆலிமும் தான் படிச்சாகணும். ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க, இந்த இருக்குல்ல, அசூர லா தகுல்ஹு, ஜூரன்னு படிக்கலாம், ஜூருன்னு படிக்கலாம். பொய்யாகிறது, அந்த பொய்யை சொல்லாதே. பொய்யை சொல்லாதே, சொல்ல மாட்டாய், சொல்ல வேண்டாம்னு அர்த்தம். சரியா? லா தகுல்ஹுனா அதை கூறாதே. சரியா? அப்ப ஏன் ரெண்டுமே கூடும்? எந்த அதாத்துமே வரல. முன்னாடியும் எந்த அதாத்தும் வரல, ஃபேலு குறிப்பான இஸ்மு குறிப்பான எந்த அதாத்தும் வரல. பின்னாடியும் அந்த தடுக்கக்கூடிய எந்த அதாத்தும் வரல. அதனால எஜுசு ரஃபுல் மஷ்கூல் அன்ஹு அவ் நஸ்புஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபாவும் கூடும், அது மஷ்கூல் அன்ஹுக்கு நசபும் கூடும். காரணம் என்ன? லைஸ மிம்மா எஜிபு ஃபீஹி ரஃபஉ அவின் நசபு, ரஃபா அல்லது நசபு எதிலே கடமையாகுமோ அந்த ஒன்றில் இருந்து இந்த மஷ்கூல் அன்ஹு இல்லை. ஆமா, அது கடமையாற எதுவுமே இதை வரல. அதனால இதுக்கு ரெண்டுமே கூடும். சரியா? அடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இதை முடித்து விடுவோம். என்ன சொல்றாங்க? இனில் ஹக்கீகத்த துஃபீஹா ததுஹர், உண்மையை நீ மறைத்தால் அந்த உண்மை வெளியாகிவிடும், வெளிப்படும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது வெளியாகி தானே தெரியும். அப்ப அந்த உண்மையை நீ மறைத்தால் ததுஹர், அந்த உண்மை வெளியாகும். சரியா? இப்ப இன்னும் வந்து ஃபேலுக்கு குறிப்பானது, அதனால ஃபேலை தகுதீர் வச்சு இதுக்கு நசபு தான் கொடுக்கணும். எஜிபு நஸ்புல் மஷ்கூல் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு கொடுப்பது கடமையாகும். காரணம் என்ன? வகா பாதமா யஃப்தஸு பில் அஃஆலி, ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு அந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. ஹக்கீகத் என்ற மஷ்கூல் அன்ஹு ஃபேலுக்கு குறிப்பான இன்னைக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. அதனால என்ன செஞ்சுதான் ஆகணும்? நசபு தான் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் பாருங்க, அல் அதுவு, அதுவ ரெண்டுமே படிக்கலாம். சரியா? விரோதி, விரோதி ஆகிறவன் தாரிஹி, அப்ப ஆஹ் சாமர்த்தியமாக அவனுடன் சாமர்த்தியமாக பழகுன்னு அர்த்தம். தாரினா தாரா யுதாரில இருந்து வந்தது. சரியா? அப்ப பழகு அவனுடன், அந்த விரோதியுடன் என்ன செய்? சாமர்த்தியமாக பழகு அப்படின்னு அர்த்தம். சரியா?
விவேகத்துடன் பழகு. அப்ப ரெண்டுமே படிக்கலாம். எந்த அதாத்தும் வரல, முன்னாடி இஸ்முக்கு ஃபேலுக்கு குறிப்பான எந்த அதாத்தும் வரல, பின்னாடி எந்த அதாத்தும் வரல. அதனால ரெண்டுமே படிக்கலாம். எஜூசு நஸ்புல் மஷ்கூல் அன்ஹு அவ் ரஃபுஹு. மஷ்கூல் அன்ஹுக்கு நசபும் கூடும், அல்லது அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபாவும் கூடும், ரெண்டுமே கூடும். சரியா? ஏன் லைஸ மிம்மா எஜிபு ஃபீஹி அர் ரஃபு அவின் நசபு. நசபு அல்லது ரஃபா அந்த மஷ்கூல் அன்ஹுவிலே கடமையாகுமே அந்த ஒன்றிலிருந்து இந்த மஷ்கூல் அன்ஹு இல்லை. அப்ப ரஃபா நசபு கடமையாகுமே அத்தகைய மஷ்கூல் அன்ஹுல இருந்து ஒன்றும் இல்லை. அப்படின்னா முன்னாடி எந்த அதாத்தும் இல்ல, பின்னாடி எந்த அதாத்தும் இல்ல. அதுக்குமா பாருங்க, அல் முனாஃபிகு அல் முனாஃபிக ரெண்டுமே படிக்கலாம். சரியா? நயவஞ்சகனை அஹ்தகிருஹு அவனை நான் இழிவாக கருதுகிறேன், அவனை நான் இகழ்கிறேன். சரியா? நயவஞ்சகனை நான் இகழ்கிறேன். அப்ப பாருங்க, முனாஃபிக் ரெண்டுமே படிக்கலையா? முன்னாடி இஸ்முக்கு அல்லது ஃபேலு குறிப்பான எந்த அதாத்தும் இல்ல, பின்னாடி எந்த அதாத்தும் வரல. ஆஹ் அதனால அந்த அதாத்து எப்படி இருக்கணும்? பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு அதாத்து பின்னாடி வரல, முன்னாடி இஸ்மு அல்லது ஃபேலுக்கு குறிப்பான எந்த அதாத்து வரல. அதனால ரெண்டுமே படிக்கலாம். அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. எஜூசு நஸ்புல் மஷ்கூலி அன்ஹு அவ் ரஃப்உஹு. மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு அல்லது அந்த மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபு கொடுப்பது கூடும். காரணம் என்ன? லைஸ மிம்மா யஜிபு ஃபீஹி அர் ரஃபு அவி நசபு. நசப் அல்லது ரஃபா எதிலே கடமையாகுமோ அந்த ஒன்றில் இருந்து இந்த மஸ்கூல் அன்ஹு இல்லை. ஆமா, நசப ரஃபா கடமை ஆகிறதுல இருந்து இந்த மஸ்கூல் அன்ஹு இல்லை. அதுக்குமா பாருங்க, லவில் ஹரமல் அக்பர ஷாஹத்தஹு ல அரஃப்த மஜ்த ஆபாஇக. நீ பெரிய பிரமிடை நீ ஷாஹத்தஹு நீ கண்டிருந்தால் நீ அறிந்திருப்பாய். மஜ்த ஆபாஇக உன்னுடைய மூதாதையர்களின் சிறப்பை நீ அறிந்திருப்பாய். சரியா? அப்ப பாருங்க, லவ் என்பது ஃபேலு குறிப்பானது. அப்ப நசபு தானே கொடுக்கணும். எஜிபு நஸ்புல் மஷ்கூல் அன்ஹு. மஷ்கூல் அன்ஹுக்கு நசபு கொடுப்பது கடமையாகும். காரணம் என்ன? வக்கஅ பாதமா யஹ்தஸு பில் அஃஆலி. ஃபேல்களை கொண்டு குறிப்பான ஒன்றுக்கு பிறகு அந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்து விட்டது. ஹரமுல் அக்பர் என்பது ஃபேலை கொண்டு குறிப்பான லவ்வுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. அதனால உள்ள ஃபேலு தான் வச்சாகணும். சரியா? கடைசியா பாருங்க என்ன சொல்றாங்க. அல் இல்மு மதா கர்ரம்தஹு கர்ரமக. கல்வி ஆகிறது, அந்த கல்விக்கு எப்பொழுது நீ சங்கை செய்வாயோ கர்ரமக்க உனக்கு அந்த கல்வி சங்கை செய்யும். சரியா? அப்ப பாருங்க, மத்தா எப்படிப்பட்டது? பின்னால் உள்ள ஒன்று முன்னாளுக்கு உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு அதாத்தாக இருக்கின்றது. அதனால இல்மு ரஃபா கொடுத்துதான் படிக்கணும். அதுக்கு அடையாளமா லம்மத் கொடுக்குறோம். பாருங்க, எஜிபு ரஃபுல் மஷ்கூல் அன்ஹு. மஷ்கூல் அன்ஹுக்கு ரஃபா கொடுப்பது கடமையாகும். காரணம் என்ன? வக்கஅ கப்ல அதாத்தின் லா யஅமலு மா பஅதஹா ஃபீமா கப்லஹா. அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றில் அமல் செய்யாது, அத்தகைய அதாத்துக்கு முன்னால் நிகழ்ந்து விட்டது. இப்ப மத்தா எப்படிப்பட்டது? பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு அதாத்து, அதுக்கு முன்னால் இந்த மஷ்கூல் அன்ஹு நிகழ்ந்துருச்சு, அதனால ரஃபா தான் கொடுக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த பாடத்தை பயிற்சியை இரண்டாவது பயிற்சியை முழுமையாக முடிச்சிட்டோம். பாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சி அடுத்தடுத்த பாடத்தில் காண்போம். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.